காலை வணக்கம். முதல் பார்வை செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் ஆஷ்லி பிஜாய். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தடுப்பு மருந்தை வாங்க இந்தியா உள்ளிட்ட 20 நாடுகள் ஆர்வமாக இருப்பதாக ரஷ்யா தகவல். மத்திய அரசின் உயர்நிலை குழு இன்று ஆலோசித்து முடிவு. தமிழகத்தில் மேலும் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று. கோவை, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களில் அதிகரிக்கும் மரணங்கள். தமிழகத்திற்கு சிறப்பு நிதியாக 9000 கோடி ரூபாய் வழங்க பிரதமரிடம் முதலமைச்சர் கோரிக்கை. 10 மாநிலங்களில் மட்டுமே 80% கொரோனா தொற்று ஏற்படுவதாக பிரதமர் மோடி கவலை. டெல்லியில் உள்ள சீன நிறுவனங்களில் வருமான வரித்துறை சோதனை. முறைகேடாக 1000 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்திருப்பது அம்பலம். கோழிக்கோடு விமான நிலையத்தில் பெரிய விமானங்களை இயக்க தடை. ஏர் இந்தியா விபத்தை தொடர்ந்து விமான போக்குவரத்து இயக்குநரகம் நடவடிக்கை. அமெரிக்காவில் நடைபெறும் துணை அதிபர் தேர்தல். ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் போட்டி. கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்தை பெற இந்தியா உள்ளிட்ட 20 நாடுகள் ஆர்வம் காட்டி வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் மருந்தை வாங்குவது குறித்து உயர்நிலை குழு டெல்லியில் இன்று ஆலோசனை நடத்துகிறது. கொரோனா வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணி உலகம் முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தடுப்பு மருந்தை முதலாவதாக கண்டுபிடித்துள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இதன் பரிசோதனை வெற்றிகரமாக அமைந்ததாகவும் இதில் மருந்து பாதுகாப்பாக இருப்பது தெரியவந்துள்ளதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதற்கு ஸ்புட்னிக் 5 என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதனை தனது மகள்களில் ஒருவருக்கு செலுத்தியிருப்பதாகவும் மருந்து பாதுகாப்பாக இருப்பதாகவும் அதிபர் விளாடிமிர் புதின் நேற்று அறிவித்தார். ஆனால் மனிதர்களுக்கு செலுத்தி சோதிக்கும் பணிகள் இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. 3வது கட்டமாக 2000க்கும் மேற்பட்டோருக்கு செலுத்தி மேற்கொள்ளப்படும் இறுதிக்கட்ட சோதனை இன்றுதான் தொடங்குகிறது. மேலும் ரஷ்யா அறிவித்துள்ள தடுப்பு மருந்தின் பாதுகாப்பு தன்மை குறித்து விரிவாக ஆய்வு நடத்த வேண்டியிருப்பதாக விஞ்ஞானிகளும் உலக சுகாதார அமைப்பும் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ஸ்புட்னிக் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தடுப்பு மருந்து உற்பத்தி பணிகள் அடுத்த மாதத்தில் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவிலான உற்பத்தி மற்றும் விற்பனைக்கான நடவடிக்கைகளை ரஷ்ய நேரடி முதலீட்டு நிதியம் மேற்கொள்கிறது. சவுதி அரேபியா, UAE, பிரேசில், இந்தியா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் 3வது கட்ட சோதனைகளை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மருந்தை வாங்க இந்தியா, சவுதி அரேபியா, UAE, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட குறைந்தபட்சம் 20 நாடுகள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் ரஷ்யாவில் 3 கோடி மருந்துகள் உட்பட உலகம் முழுவதும் 20 கோடி மருந்துகளை தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 நாடுகளில் ஆண்டுதோறும் 50 கோடி பேருக்கான மருந்துகளை தயாரிக்க ரஷ்யா தயாராக இருப்பதாக ரஷ்ய நேரடி முதலீட்டு நிதியத்தின் தலைவர் கிரில் டிமிட்ரியோவ் தெரிவித்துள்ளார். இதனிடையே தடுப்பு மருந்து குறித்து முடிவெடுப்பதற்காக நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் VK பால் தலைமையிலான குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த குழுவின் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. அப்போது கொரோனா தடுப்பு மருந்தை வாங்குவது, கொண்டு வருவது மற்றும் மக்களுக்கு செலுத்துவது ஆகிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இதில் ரஷ்யா அறிவித்துள்ள தடுப்பு மருந்து குறித்து விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா தொற்றுக்கு எதிரான போரை எதிர்கொள்ள தமிழகத்திற்கு 9000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் என பிரதமரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்துள்ளார். கொரோனா தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா உட்பட 10 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார்.
இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 65,000 PCR சோதனைகள் செய்வதற்காக 5 கோடி ரூபாய் வரை செலவிடுவதாக குறிப்பிட்டார். எனவே PCR சோதனைக்கான செலவில் 50 விழுக்காடு நிதியை பிரதமரின் கேர் நிதியில் இருந்து ஒதுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தீவிரமாக தொற்று பாதித்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க உயர்தர வெண்டிலேட்டர்கள் வாங்குவதற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தினார். கொண்டை கடலைக்கு பதிலாக 55,637 மெட்ரிக் டன் துவரம் பருப்பை நவம்பர் மாதம் வரை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட 712 கோடி ரூபாயில் இதுவரை 512 கோடி பெறப்பட்டிருப்பதாகவும், இந்த நிதி தொகுப்பை 3000 கோடியாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பதையும் சுட்டிக்காட்டினார். மத்திய மாநில அரசுகளின் வரி வருவாய் குறைந்திருப்பதாகவும், இதனால் கொரோனா தடுப்பு பணிக்காக சிறப்பு நிதியாக 9,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் பழனிசாமி வேண்டுகோள் விடுத்தார். நடப்பாண்டில் ஏப்ரல், ஜூன் மாத GST இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். மாநில பேரிடர் நிதிக்கு ஒதுக்கப்பட்ட தொகை தீர்ந்துவிட்டதால் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 1000 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும். நிலுவையில் உள்ள 1321 கோடியை தற்பொழுது வழங்கினால் நெல் கொள்முதலுக்கு உதவியாக இருக்கும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் வட்டி மானியம் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் தமிழ்நாடு உள்ளிட்ட 10 மாநிலங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரில் 6 லட்சம் பேர் மட்டுமே தற்போது சிகிச்சையில் உள்ளதாகவும், அவர்களில் 80 விழுக்காட்டினர் இந்த 10 மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்தார். எனவே கொரோனாவுக்கு எதிரான போரில் 10 மாநிலங்களின் பங்கு மிக முக்கியமானது என்று தெரிவித்தார். குடியரசு முன்னாள் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் ராணுவ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. பிரணாப் முகர்ஜி தனது இல்லத்தில் உள்ள கழிவறையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு விழுந்துள்ளார். தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்ட நிலையில் டெல்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து பரிசோதனை செய்தபோது அவருக்கு கொரோனா இருந்தது உறுதி செய்யப்பட்டது. மேலும் மூளையில் கட்டி இருந்ததும் தெரியவந்தது. இதனை அகற்றுவதற்காக நேற்று முன்தினம் மாலை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்த நிலையில் ராணுவ மருத்துவமனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாகவும், அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகள். கோழிக்கோடு விமான நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தை தொடர்ந்து கோழிக்கோடு விமான நிலையத்தில் அகலமான விமானங்களை இந்த பருவமழை காலத்தில் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வந்த ஏர் இந்தியா சிறப்பு விமானம் ஓடுபாதையை தாண்டிச் சென்று விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து கோழிக்கோடுக்கு அகலமான அமைப்பு கொண்ட மிகப்பெரும் விமானங்களை இந்த பருவமழை காலத்தில் இயக்குவதற்கு மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் தடை விதித்துள்ளது. ஆண்டுதோறும் கனமழையால் பாதிக்கப்படும் சென்னை, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள விமான நிலையங்களில் சிறப்பு தணிக்கை செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்தனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்வதாக வந்த புகாரின் அடிப்படையில் டெல்லியில் உள்ள சீன நிறுவனங்களில் வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டது. இந்த சோதனையில் 40க்கும் மேற்பட்ட போலி நிறுவனங்களின் பெயரில் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதும், அவற்றின் மூலம் 1000 கோடி ரூபாய் வரை பண பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதும் தெரியவந்தது. இந்த மோசடிகளில் வங்கி ஊழியர்கள் மற்றும் தணிக்கையாளர்களுக்கு தொடர்பு இருப்பது சோதனையின் மூலம் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருவதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. சென்னை தண்டையார்பேட்டை, ராயபுரம், வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. வடசென்னை மட்டுமின்றி அனகாபுத்தூர், போரூர், மௌலிவாக்கத்திலும் மழை கொட்டி தீர்த்தது. இரவு 8 மணியளவில் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ததால் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அத்துடன் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியிலும் மழை வெளுத்து வாங்கியது. இதனிடையே சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. தொடர்ந்து 4வது நாளாக மழை பெய்ததால் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மழை வேண்டி கிராம மக்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். மெதூர் கிராமத்தில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஐயனார் கோவில் ஆடித்திருவிழா நடைபெற்றது. ஐயனாருக்கு பல்வேறு வகையான பழங்களை கொண்டு படையல் வைத்த பக்தர்கள் கையில் தடியுடன் நெல் வயல்களில் வலம் வந்தனர். விவசாயம் செழிக்க மழை வேண்டி வழிபாட்டிலும் ஈடுபட்டனர். நெய்வேலியில் NLC ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. நெய்வேலி NLCயில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு குறித்த ஒப்பந்தம் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி கையெழுத்தானது. இதன்படி ஊழியர்களின் பணி நிலையை பொறுத்து 3600 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை ஊதிய உயர்வு வழங்கப்பட உள்ளது. இத்துடன்
வீடு வாடகைப்படி, சலவைப்படி, உணவுப்படி போன்ற இதர சலுகைகளோடு ஒவ்வொரு ஊழியருக்கும் தலா 2 செட் சீருடைகள் வழங்கப்பட உள்ளன. மேலும் ஊதிய பலன்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து வழங்கப்படும் என NLC நிர்வாகம் அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையில் புதன்கிழமை முதல் விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். முதல் போக புன்சை பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடுமாறு விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று புதன்கிழமை முதல் வருகின்ற டிசம்பர் 9ஆம் தேதி வரை 120 நாட்களுக்கு சுழற்சி முறையில் பிரதான கால்வாய்களில் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் ஹோசூர் மாவட்டத்தில் உள்ள 8000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி உயர் மகசூல் பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பாமக, தேமுதிகவில் இருக்கும் இளைஞர்கள் கூட அதிமுகவில் இல்லை என்று அக்கட்சியின் MLA மோகன் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த சேவூரில் அதிமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் இளைஞரணி, ஜெயலலிதா பேரவை உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெற்றது. மேலும் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றார்கள். அப்போது பேசிய செய்யாறு MLA மோகன், ஜெயலலிதா காலத்தில் இருந்த இளைஞர்களின் எண்ணிக்கை அதிமுகவில் தற்போது இல்லை என கூறினார். அந்த உள்ளாட்சி மன்றத்தினுடைய சரிவுல நம்ம இளைஞர்களுடைய பங்களிப்பு இல்லாத அது ஒரு பெரிய சரிவு. கூட்டணியில பாமக 10 பேர் நிற்கிறாங்க இளைஞர். கேப்டன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. ஆனா ADMKல இளைஞர்கள் கிடையாது, இளைஞர்கள் இல்லை. இதான் உண்மை, கிடையாது. நான் தான் பார்த்தேன், எலெக்ஷன் பார்த்தேன். அது பெரிய சரிவு. நம்மளுக்கு இளைஞர்கள் நம்மளுக்கு கூட இல்லாதது பெரிய சரிவு. விழுப்புரத்தில் முறையாக பால் கொள்முதல் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டி விவசாயிகள் 1000 லிட்டர் பாலை சாலையில் ஊற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவெண்ணைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 7 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் ஸ்ரீ கொளத்தூர் மற்றும் ஒட்டனந்தல் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பால் விற்பனை செய்து வருகிறார்கள். ஆனால் இவர்களிடம் கடந்த 20 நாட்களாக முறையாக பால் கொள்முதல் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இதை கண்டித்து சித்தூர் சாலையில் பாலை ஊற்றி தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். நாமக்கல்லில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பருத்தி மூட்டைகள் ஏலம் போனது. நாமக்கல் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க வளாகத்தில் பருத்தி ஏலம் நடைபெற்றது. இதில் நாமகிரிப்பேட்டை, ராசிபுரம், வேலகவுண்டம்பட்டி, எருமப்பட்டி, சேந்தமங்கலம் என மாவட்டம் முழுவதும் உள்ள விவசாயிகள் பங்கேற்றனர். மொத்தம் 7800 பருத்தி மூட்டைகள் 1 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது. குறிப்பாக TCH ரக பருத்தி அதிகபட்சமாக குவிண்டாலுக்கு 5569 ரூபாய் வரை விற்பனையானது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் மற்றும் நிறுவனங்களில் உடல் வெப்ப நிலையை அறிவதற்கான ரோபோவை கோவையை சேர்ந்த நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது. பேல்கான் ஸ்கொயர் என்னும் நிறுவனம் வடிவமைத்துள்ள இந்த ரோபோ மனித உடலில் மணிக்கட்டு மூலம் வெப்பநிலையை கண்டறியும். இது மட்டுமல்லாமல் அடையாள அட்டைகளை சரிபார்க்கும் வகையில் ரோபோ வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1 நிமிடத்தில் 30 பேரை வெப்ப சோதனை செய்யும் என்றும் இந்தியாவில் தொடங்குவோம் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள ரோபோ தகவல்களை கிளவுட் ஸ்டோரேஜில் சேமித்துக் கொள்ளும் எனவும் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020-21 நிதியாண்டின் அடுத்த தவணையாக தமிழகத்திற்கு 335 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி 14 மாநிலங்களுக்கு 6157 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 2020-21 நிதியாண்டிற்கான அடுத்த தவணையாக தமிழகத்திற்கு 335 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கு 8722 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வாங்க பாதுகாப்பு படைகளுக்கான கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. சுயசார்பு இந்தியா திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் 101 வகையான தளவாடங்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்தார். இந்நிலையில் பாதுகாப்பு படைகளுக்கான கொள்முதல் கவுன்சிலின் கூட்டம் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்றது. அப்போது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திடமிருந்து 106 அடிப்படை பயிற்சி விமானங்களை இந்திய விமானப்படைக்கு வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்திய கடற்படைக்கு பெல் நிறுவனத்திடமிருந்து தளவாடங்களை வாங்கவும் ராணுவத்துக்கு உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்களை வாங்கவும் அனுமதி அளிக்கப்பட்டது. லெபனானில் ஏற்பட்ட வெடிவிபத்தை கண்டித்து நாடாளுமன்றத்தின் மீது கற்களை வீசியும் தீப்பந்தங்களை எரிந்தும் போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தலைநகர் பெய்ரூட்டில் அமோனியம் நைட்ரேட் கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி ஏராளமானோர் பேரணியாக வந்தனர்.
அவர்களை போலீசாரும் ராணுவத்தினரும் தடுத்து நிறுத்தினர். அப்போது நாடாளுமன்ற கட்டிடம் மீது கற்களையும் தீப்பந்தங்களையும் போராட்டக்காரர்கள் வீசினர். மேலும் பொருட்களை தீயிட்டு கொளுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அமெரிக்காவில் போராட்டக்காரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதலால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இன பாகுபாடு மற்றும் காவல்துறையின் அத்துமீறலுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து வருகின்றன. இந்நிலையில் சிகாகோவில் நடைபெற்ற போராட்டத்தில் திடீரென்று வன்முறை வெடித்ததால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மோதலினிடையே பிரபலமான கடைகளின் ஜன்னல்களை உடைத்தும் கடைகளில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களும் திருடப்பட்டன. வன்முறையால் சிகாகோ நகரத்தில் போக்குவரத்து முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தில் 13 போலீசார் காயமடைந்த நிலையில் 100 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3,08,000 கடந்துள்ளது. அதேவேளையில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 2,50,000 தாண்டியிருக்கிறது. சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் ஒரே நாளில் புதிதாக 5,834 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த பாதிப்பு 3,08,649 அதிகரித்துள்ளது. சென்னையில் தொற்று குறைந்து வரும் நிலையில் தொடர்ந்து 5வது நாளாக தொற்று பாதிப்பு 1000க்கும் கீழே சென்றுள்ளது. சென்னையில் புதிதாக 986 பேர் உட்பட இதுவரை 1,11,054 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் ஒரே நாளில் புதிதாக 4,848 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரே நாளில் தலா 390க்கும் மேல் தொற்று உறுதியாகியுள்ளது. சென்னையில் 23 பேர் உட்பட மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 118 பேர் உயிரிழந்தனர். இதனால் தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 5,159 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் தொற்று பாதிப்பு குறைந்து வந்தாலும் உயிரிழப்பு அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். உரிய நேரத்தில் சிகிச்சை மேற்கொண்டால் உயிரிழப்பை தவிர்க்கலாம் என்றும் அறிவுறுத்துகின்றனர். கொஞ்சம் கவலை தரக்கூடிய அளவு தான் இருக்கு. இந்த டெத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஏர்லி ரெஃபரல் வேணும்னு நான் நினைக்கிறேன் சார். மக்கள் கொஞ்சம் ஜுரம் வந்ததுன்னா போய் டெஸ்ட் பண்ணா நம்மள ஐசோலேஷன் வச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தாமதம் பண்றது ஒரு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல மார்டாலிட்டி எஸ்பெஷலி சென்னை பாத்தீங்கன்னா நிறைய சிக் பேஷண்ட்ஸ், அந்த இணை நோய்கள் இருக்கிறவங்களையும் காப்பாற்றி அனுப்பியிருக்கோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் பயப்படாம ஜுரம் வந்தா முதல்ல டெஸ்ட் பண்ணிட்டு அந்த இருமலும் அந்த ஜுரமும் இருக்கும்போது சீக்கிரம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறது நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து. தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் 6,005 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். குணமடைந்தோர் விகிதம் 81% தாண்டி மொத்த எண்ணிக்கை 2,50,000 கடந்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 65,490 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 32,40,339 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களில் 300க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். சென்னைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டில் 388, திருவள்ளூரில் 362, ராணிப்பேட்டையில் 333 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. கொரோனா பாதிப்பு திருவண்ணாமலையில் 8,000-ஐயும் கோவையில் 7,000-ஐயும் கடந்துள்ள நிலையில் காஞ்சிபுரத்தில் மேலும் 330 பேரும் கடலூரில் 281 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தின் உயிரிழப்பு 316 உள்ள நிலையில் திருவள்ளூர் மற்றும் மதுரையில் 300-ஐ நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் தொற்று அதிகரிக்கும் நிலையில் மேலும் 13 பேர் உட்பட உயிரிழப்பு 93 அதிகரித்திருக்கிறது. சேலத்தில் புதிதாக 206 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பும் 58 உயர்ந்துள்ளது. சென்னை அருகே OMR சாலையில் உள்ள பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்பின் மிக உயரத்தில் உள்ள தடுப்புச் சுவரில் சிறுமி ஒருவர் நடந்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணனிடம் பந்தயம் கட்டி சிறுமி அவ்வாறு நடந்து சென்றார் என விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஏன் இந்த விபரீத விளையாட்டு? வெளிநாடுகளில் செல்பி மோகம் பிடித்தவர்கள், சாதனை வெறி கொண்டவர்கள் உயரமான கட்டிடங்களின் உச்சியில் உள்ள தடுப்பில் நடந்து செல்வது, மேலிருந்து கீழே விழுவது என தெரிக்கவிடும் சாகசங்கள் சகஜமாக நடந்து வருகின்றன. சென்னையிலும் அதே போன்று ஒரு சம்பவம் நடந்துள்ளது.
What is this? 3 times है ना? She's coming third time. Why is he doing this? Oh my God! We should complain. Where will you complain? 29 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியில் சிறுமி ஒருவர் நடந்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை பழைய மாமல்லபுரம் சாலை நாவலூர் சுங்கச்சாவடி அருகே ஏகாட்டூரில் 29 மாடிகள் கொண்ட பல அடுக்குமாடி குடியிருப்புகள் கொண்ட ஒரு வளாகம் உள்ளது. இந்த வளாகத்தின் ஒரு கட்டிடத்தில் 28வது மாடியை ஒட்டி வெளிப்புறம் உள்ள தடுப்பு ஒன்றில் சிறுமி ஒருவர் உயிரை பணயம் வைத்து நடந்து செல்லும் காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. வீடியோ எடுத்தவர்கள் இந்த சிறுமி 3வது முறையாக இப்படி நடந்து செல்வதாக பேசுவதும் அந்த வீடியோவில் பதிவாகி உள்ளது. What is this? 3 times है ना? She's coming third time. Third time. Yes. Why is he doing this? Oh my God! She's scary. We should complain. Where will you complain? தகவல் அறிந்த மாமல்லபுரம் ஏஎஸ்பி மற்றும் கேளம்பாக்கம் போலீசார் அடுக்குமாடி குடியிருப்பிற்கு சென்று விசாரணையை தொடங்கினர். அப்பொழுது அங்கு வசித்து வரும் ஒரு தம்பதியினரின் 15 வயது மகள் தனது அண்ணனிடம் பந்தயம் வைத்து உயிரை பணயம் வைத்து 28வது மாடியின் வெளிப்புறத்தில் உள்ள தடுப்பு சுவரில் நடந்து சென்றது தெரிய வந்தது. பின்னர் அந்த தம்பதியை நேரில் சந்தித்து காவல்துறை அதிகாரிகள் விசாரித்த போது அவர்கள் பெயரை கூறவும் அவரது மகன் மகள் பெயரை கூறவும் விருப்பம் இல்லை என போலீசாரிடம் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். போலீசார் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவாகி உள்ளதா என கேளம்பாக்கம் போலீசாரிடம் விசாரித்த போது புகார் எதுவும் பதிவாகாததால் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று தெரிவித்தனர். பந்தயம் கட்டி விளையாடுவதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது என சுட்டிக்காட்டிய போலீசார் இதுபோன்ற ஆபத்தான விளையாட்டுகளை பெற்றோர் அனுமதிக்க கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் 1, 6 மற்றும் 9ஆம் வகுப்புகளில் மாணவர் சேர்க்கை வரும் 17ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே நாடு முழுவதும் டிசம்பர் வரை பள்ளி கல்லூரிகளை திறக்க வாய்ப்பில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று நீங்கி குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழல் உருவான பிறகே பள்ளிகள் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் நடப்பு கல்வியாண்டில் அனைத்து வகை பள்ளிகளிலும் 1, 6 மற்றும் 9ஆம் வகுப்புகளில் மாணவர் சேர்க்கை வரும் திங்கட்கிழமை முதல் தனிமனித இடைவெளியை கடைபிடித்து நடைபெறும் என்றார். மேலும் ஒரு பள்ளியிலிருந்து மற்றொரு பள்ளிக்கு மாறும் 2 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களும் 17ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்ற அவர் மாணவர் சேர்க்கை நடைபெறும் நாளன்றே விலையில்லா நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படும் என்றும் கூறினார். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் எல்கேஜி மற்றும் 1ஆம் வகுப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் வாயிலாக வரும் 17ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவித்தார். இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 படி தனியார் பள்ளிகளிலே எல்கேஜி 1ஆம் வகுப்பிற்கான மாணவர் சேர்க்கை செய்த இணையதளத்தின் மூலமாக பெற்றோர் விண்ணப்பம் செய்திட மெட்ரிக் பள்ளி இயக்குனர் மூலமாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது 17ஆம் தேதியன்றே அதுவும் நடைபெறும். தமிழகத்தில் கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்து பெற்றோர் கல்வியாளர்கள் ஆலோசனை பெறப்பட்ட பிறகே பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இப்போது கொரோனா வைரஸுடைய தாக்கம் இன்னும் தணியவில்லை. இதற்கு பிறகு முதலமைச்சர் எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிற ஆலோசனை பெற்றோருடைய கருத்துக்கள், கல்வியாளர் கருத்துக்கள் அனைத்தும் தெரிந்ததற்கு பிறகு இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் குறைந்ததற்கு பிறகுதான் இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று அனைத்து துறைக்கும் அவர் ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகுதான் நம்முடைய
ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு முதலமைச்சர் தான் எந்த முடிவுகளையும் மேற்கொள்வார்களே தவிர இப்போது அதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லை. இதனிடையே நாடு முழுக்க டிசம்பர் வரை பள்ளி கல்லூரிகளை திறக்க வாய்ப்பு குறைவு என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற மனிதவள மேம்பாட்டிற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தில் நாடு முழுவதும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறப்பது தொடர்பான ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன. கூட்டத்தில் பேசிய மத்திய உயர்கல்வித்துறை செயலாளர் அமித் காரே, கொரோனா ஊரடங்கு முடிந்து முதற்கட்டமாக கல்லூரிகள் மற்றும் 10 முதல் 12 வகுப்புகளை மட்டும் தொடங்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் டிசம்பர் வரை ஆன்லைன் வாயிலாக வகுப்புகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். குடும்ப சொத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என்றும் அதனை யாரும் மறுக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்து வாரிசு உரிமை சட்டத்தில் பெண்களுக்கு குடும்ப சொத்தில் சம உரிமை வழங்கும் வகையில் 2005ஆம் ஆண்டு சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் 2005ஆம் ஆண்டுக்கு முன்பு பெற்றோர் உயிரிழந்திருந்தால் சொத்தின் பங்கை பெண்கள் பெற முடியாது என தெரிவித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதில் இந்து வாரிசு உரிமை சட்டத்தின் அடிப்படையில் குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை உள்ளது என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. சட்ட திருத்தம் 2005ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே பெற்றோர் உயிரிழந்திருந்தாலும் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்பதையும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது உயிரோடு இருந்தால் மட்டுமே சொத்துரிமை என்பது சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டதன் நோக்கத்துக்கே எதிரானது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது பெண் வாரிசுகள் இறந்திருந்தால் அந்த பெண்ணுடைய வாரிசுகள் சொத்தில் உரிமை கோரலாம் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை உண்டு என்ற சட்ட திருத்தத்தை உச்சநீதிமன்றம் அங்கீகரித்திருக்கிறது. சொத்துக்களில் ஆண் வாரிசுகளுக்கு நிகரான சம உரிமை பெண்களுக்கு உண்டு என்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சமூக நீதியை காப்பாற்றும் விதமாக வந்திருக்கும் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது எனவும் குறிப்பிட்டுள்ளார். சொத்தில் சம பங்கை பெண்கள் பெறலாம் என்று உச்சநீதிமன்றம் அளித்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இதயபூர்வமாக வரவேற்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சமூகம், பொருளாதாரம், குடும்பம் என அனைத்து தளங்களிலும் சம உரிமை பெற்றவர்களாக பெண்ணினம் தலைநிமிர்ந்து உயர இந்த தீர்ப்பு சிறப்பான அடித்தளம் அமைக்கும் என்றும் கூறியுள்ளார். சொத்து பங்கீட்டில் ஆண்களைப் போல பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அது பற்றி வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். எல்லா பெண் குழந்தைகளோட மனநிலை என்னன்னா, நாங்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு சந்தோஷம், ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அம்மா அப்பா வீட்டிலேருந்து 5 ரூபா கிடைச்சா கூட அது ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இப்போ சொத்தில் சரிபாதி அப்படிங்கும்போது அந்த வார்த்தைக்கு அளவே கிடையாது. அது கொடுக்குற சந்தோஷம் இருக்குது பாருங்கள். நமக்கும் நம்ம அப்பா வீட்டிலேருந்து வரும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இங்கே நிலமை அப்படின்னு பார்த்தோன்னா, சொத்தில் பங்குண்டுன்னு இருக்குல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னா உடனே சொல்லுவாங்க, அதான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, அந்த கணக்கெல்லாம் எதில் எழுதுறது அப்படிம்பாங்க. இப்போ அப்படி இல்லை, கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த லாக்டவுன் பீரியடில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குடும்ப வன்கொடுமைகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கான காரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, கண்டிப்பாக பெண்கள் வந்து பொருளாதார ரீதியாக சுயசார்பின்மையாக இருக்கிறது தான் ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். ஒருவேளை அவங்களுக்கு கல்வி, மற்ற வேலை, அதே மாதிரி சொத்துலையும் சம உரிமை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கும். குடும்ப வன்முறைகளும் குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கான தீர்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. இதை நான் உண்மையிலே வரவேற்கிறேன். பஞ்சாயத்து போர்டு பர்சன்ட் எலெக்ஷனில் வந்து 33% கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து பஞ்சாயத்து போர்டில் யார் நிர்வகிக்கிற பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய கணவர் தான் பஞ்சாயத்து பர்சண்டாக ரியாக்ட் பண்ணுவார். அது எல்லா இடத்தையும் இருந்தது, அந்த சிக்கல் இருந்தது. அதே போல் ஏதாவது சொத்துரிமை கொடுத்தாலும் கூட பெண்கள் வந்து சொத்தை கேட்கும்போது உனக்கு வரதட்சணை கொடுத்துட்டோம், உன்னை படிக்க வச்சோம் அப்படின்னு நிராகரிக்கக்கூடிய சூழல் இருந்தது. அந்த டிஃபிகல்ட்டியை கரைஞ்சு இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்துடுது. நாங்கள் வந்து உண்மையாக ஒரு வழக்கறிஞராக வந்து வரவேற்கிறேன். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மிகுந்த மனதோடு பாராட்டுகிறேன். இது வந்து முதல் நமக்கான நிறைய வெற்றி இல்லை, இது பெண்களுக்கான முக்கிய வெற்றி. இப்போது சொத்து உரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆணுக்கு பெண் சமம்ங்கிறத இது மறுபடியும் ஒரு தடவை இந்த தீர்ப்பு மூலிமா உச்சநீதிமன்றம் கன்ஃபார்ம் நமக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. ஸோ இதே மாதிரி பெண்களுக்கான உரிமை எல்லாத்தையுமே உச்சநீதிமன்றம் மிக விரைவில் எல்லா பிரச்சனைக்கான இதையும் விரைவில் வென்றெடுப்போம்.
உரிய நேரத்தில் குறுவை நெல் சாகுபடி நடைபெற்றும் நெல் மூட்டைகளை முறையாக கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இது குறித்த ஒரு தொகுப்பு. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நடப்பாண்டு குறுவை நெல் சாகுபடி உரிய நேரத்தில் நடைபெற்றது. கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் இந்த முறை நல்ல லாபம் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த விவசாயிகள் டிவி புதூர், சிறுவரப்பூர், கம்மாபுரம் பகுதிகளில் உள்ள அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு நெல்மணிகளை எடுத்துச் சென்றனர். ஆனால் நெல்மணிகளை முறையாக கொள்முதல் செய்யாததாலும் நெல்மணிகளை தரம் பிரித்து எடை போடும் இயந்திரம் வராததாலும் சாலையோரங்களிலும் தெருக்களிலும் நெல்மணிகளை கொட்டும் அவலத்திற்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். பற்றாக்குறைக்கு அவ்வப்போது பெய்யும் மழையால் நெல்மணிகளை உலர்த்துவதற்கு அவர்கள் பரிதவிக்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க, ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும் நெல் மூட்டைகளை வியாபாரிகள் குறைந்த விலைக்கு எடுத்துக் கொள்வதால் விவசாயிகளால் லாபம் ஈட்ட முடியவில்லை. நேரடி நெல் கொள்முதல் விருதாச்சலம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 8 தான் திறந்துருக்கிறாங்க. அதுவும் நெல் கொள்முதல் பண்ணலை. ஏதோ காரணம் காட்டிக்கிட்டு நெல்லே எடுத்துக்கல. அரசாங்கம் வந்து நெல்லை கொள்முதல் பண்ணலை. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரு நாளைக்கு 20,000 மூட்டை கொள்முதல் செய்யறதுக்கு வியாபாரிகள் தயாராக இருந்தால் கூட அடிமாட்டு விலைக்கு வாங்குறாங்க. 850 ரூபா, 900 ரூபா, 950 ரூபா, 1000 ரூபாய் தாண்டில் அருமையான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நெல். இதேபோல் அரியலூர் மாவட்டம் செந்துறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் நெல்மணிகளை திறந்த வெளியில் கொட்டி விவசாயிகள் பாதுகாக்கின்றனர். இருப்பினும் மழை காரணமாக நெல்மணிகள் சேதமடைகின்றன. கொண்டு வந்து கொள்முதல் பண்றதுக்காக விவசாயிகள் கொண்டு வந்து கொட்டின நெல் பார்த்தீங்கன்னா மழையில பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே முளைச்சிருச்சு. ஏன்னா ஈரங்காது ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சனால அதை சரியாக பாதுகாப்பு பண்ண முடியாமல் கீழே பழுதாக போட்டிருக்காங்க. அப்படி அதை மிஞ்சியும் வந்து ஈரம் அதிகமாக போனதுனால நிறைய நெல் வந்து முளைச்சிருச்சு. முளைச்ச நெல் கண்டிப்பாக உணவுக்கு ஆகவே ஆகாது. கண்டிப்பாக அது வீணாக தான் போகக்கூடிய நெல். நேரடி கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்பதும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அதிக டோக்கன் வழங்க வேண்டும் என்பதுமே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற பிறகு எம்எல்ஏக்கள் கூடி முதலமைச்சரை தேர்வு செய்வார்கள் என அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை என்றைக்கும் முதலமைச்சராக தொடருவார் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதிரடியாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் இப்போதே பணிகளை தொடங்கிவிட்டன. இந்நிலையில் மதுரையில் திங்கட்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செல்லூர் ராஜு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு எம்எல்ஏக்கள் கூடி முதலமைச்சரை தேர்வு செய்வார்கள் என்றும் இதில் மாற்று கருத்து இல்லை எனவும் தெரிவித்திருந்தார். அண்ணா 1967 தேர்தலை சந்திக்கின்ற போது கூட்டணி அமைத்து சந்திக்கின்ற பொழுது பாராளுமன்றத்துக்கு மத்திய சென்னையில் போட்டியிட்டு அவங்க நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றாங்க. அன்னைக்கு தேர்தல் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் நடந்தது. ஆனால் சட்டமன்றத்தில் பெருவாரியாக 137 சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயிச்சுட்டாங்க. அப்போ அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள், அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்எல்ஏக்கள் எப்படி கூடி அண்ணா அவர்கள் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் தலைமை ஏற்கணும்னு சொல்லி அந்த பதவியை ராஜினாமா சொல்லி அப்புறமேல் தான் முதலமைச்சர் ஏற்றார். அதே மாதிரி புரட்சித் தலைவர் கட்சி உருவாக்கின பிறகு அவர் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லலை. நீங்கள் நினச்சிக்கணும், மக்கள் சொன்னாங்க. அதே மாதிரி அம்மாவும் அப்படி தான் அம்மாவை சொன்னாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்கையை பொறுத்தளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி யாரை முதலமைச்சர்னு அறிவிக்கிறார்களோ, கூடி தலைவராக யாரை அறிவிக்கிறதோ சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறார்களோ அவர் தான் முதலமைச்சர். இதில் எந்த மாற்று கருத்தும் இதையெல்லாம் சொல்லி அதிமுக எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியாது. செல்லூர் ராஜுவின் இந்த கருத்து அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் எடப்பாடியார் என்றும் முதல்வர் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி தளம் அமைப்போம், களம் காண்போம், வெற்றி கொள்வோம் என்றும் கூறியிருந்தார். இது தொடர்பாக தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தால் வெற்றி இலகுவாகும் என்று ராஜேந்திர பாலாஜி பதிலளித்திருந்தார். ஒரு சிறப்பான நல்ல ஆட்சியை, மக்கள் பாதுகாக்கப்படக்கூடிய ஆட்சியை, மக்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அம்மாவுடைய ஆட்சி. ஆகவே அவரை மையப்படுத்தி தேர்தலை சந்தித்தால் வெற்றி எழுது என்பது கிடையாதம். நான் இந்த பகவான் கிருஷ்ண ஜெயந்தியுடைய இந்த நல்லாளிலே இந்த தீர்ப்பை பதிவிட்டிருக்கிறேன். மற்றபடி கட்சிக்குள் பிரச்சனை உண்டாக்கவோ
இல்லை, கட்சிக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறது நோக்கம் கிடையாது. இது வழக்கமாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எனக்கு தோணுன விஷயம், என்னுடைய கருத்தை சொல்றீங்க. இது பெரும்பான்மையோட கருத்து அப்படின்னு எடுத்துக்கலாமா? கட்சியில 2 முக்கிய பொறுப்புகளில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு 2 முக்கிய தலைவர்கள் இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் இருக்கார், துணை முதலமைச்சர் இருக்காரு. இப்ப துணை முதலமைச்சருடைய கருத்து இதுல பொருந்தும் எடுத்துக்கலாமா? அவருக்கும் இந்த கருத்துல எதுவும் ஆட்சேபனை இருக்காதுன்னு நம்பலாம். மற்றவருடைய கருத்தை பொருந்தும் நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தெரிந்தவர்கள், எனக்கு தமிழ்நாடு முழுக்க, ஏன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ் உணர்வாளர்கள், அதிமுக ஆட்சி நீடிக்க வேண்டும், நிலைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள், அவர்கள் தொலைபேசி வாயிலாக என்னிடத்தில் பேசுகின்ற பேச்சுக்கள், ஏன் மாற்று அணியில் உள்ளவர்கள் கூட எடப்பாடியை பற்றி எல்லா இடங்களிலும் பேசுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி ஆட்சி மீண்டும் வர வேண்டும், வரும் என்ற நம்பிக்கை பதிவிட்டேன். இதனிடையே நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கடம்பூர் ராஜு தேர்தலுக்கான அவசரம் இப்போது இல்லை என தெரிவித்தார். உலக நாடுகள் முழுவதும் மக்களை பாதிக்கின்ற அளவில் இந்த உலக மனித இனமே இன்றைக்கு அச்சுறுத்தலுக்கு ஆளாகி, உண்மையை சொல்லப்போனால் மக்கள் அச்சத்தோடு வாழ்கின்ற, உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்கள் அச்சத்தோடு வாழ்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. இந்த நிலையில் நாம் மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்கின்றது, குறிப்பாக அரசுக்கு இருக்கின்றது. எனவே எங்கள் பணி முழுவதும், அந்த கவனம் முழுவதும் அதில் மக்களை காக்க வேண்டும், கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் செய்ய வேண்டும், அதிலிருந்து மக்களை காக்க வேண்டும் வகையில் எங்கள் பணி இருக்கின்றதை தவிர தேர்தலை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை. தேர்தல் வரும்போது மக்கள் நல்ல முடிவெடுப்பார்கள் என்பது எங்களுடைய கருத்து. முதலமைச்சர் வேட்பாளர் விவகாரத்தில் செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜியின் முரண்பட்ட கருத்துக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS, EPS ஆகியோர் உரிய பதிலளித்து முற்றுப்புள்ளி வைப்பார்களா என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் சாதனைகளின் அடிப்படையில் அதிமுக வெற்றி பெறும் என்று அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவேற்காடு பகுதியில் ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அவர் பாண்டியராஜன் 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசுகையில், வரும் தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து அமைச்சர்கள் கூறிய கருத்துக்களில் எந்த ஒரு முரணும் இல்லை என்றார். சொன்னது மக்கள் தீர்மானிக்கணும் யார் அடுத்த முதல்வர் என்று அப்படின்றது கரெக்ட். அவர் பார்வையில் அது ரொம்ப கரெக்ட் தான். செல்லூர் ராஜன் சொன்ன பார்வையில் ஆமா, நாங்கள் எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்துருவோம், 234 தொகுதியில் மேக்சிமம் தொகுதி நாங்கள் பிடிச்சிருவோம், 200 எம்எல்ஏக்களும் சேர்ந்து உட்கார்ந்து நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொன்னது அதுவும் சரிதான். கேடிஆர் சொல்றாரு அடுத்த முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் தான், இதே ஆட்சி தொடரும் அப்படின்ற ஆங்கிள் அவர் சொல்லியிருக்காரு. இதுலேயும் எந்த தவறும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 3 பேரும் ஒரே கருத்து தான் சொல்றாங்க, எந்த முரண்களும் கிடையாதுன்னு என்னுடைய கருத்து. தொடர்வது விரைவுச் செய்திகள். பயணிகள் ரயில் மற்றும் புறநகர் ரயில் சேவை ரத்து என்ற தற்போதுள்ள சூழல் அடுத்த அறிவிப்பு வரும் வரை தொடரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. எனினும் நாட்டில் தற்போது இயக்கப்பட்டு வரும் 230 சிறப்பு ரயில்கள் மட்டும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் உள்ள புறநகர் ரயில்கள் மட்டும் மாநில அரசு கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் குறைந்த அளவில் இயக்கப்படும் என்றும் இந்திய அரசு அறிவித்துள்ளது. திருப்பதியில் கிறிஸ்தவ மணமகனுக்கும் இஸ்லாமிய மணமகளுக்கும் இந்து முறைப்படி மேளதாளம் முழங்க திருமணம் அரங்கேறியது. தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டம் வண்ணாறுகூடத்தை சேர்ந்த கிறிஸ்தவரான அனில்குமாரும் அதே மாவட்டம் கொல்லக்கூடத்தை சேர்ந்த இஸ்லாமிய பெண் ஷேக் சோனிக்குக்கும் இடையே காதல் மலர்ந்தது. 2 ஆண்டுகள் கடந்தும் அவர்களின் காதலுக்கு பெண் வீட்டார் சம்மதிக்கவில்லை. இந்நிலையில் மணமகன் வீட்டில் சம்மதம் கிடைத்ததை அடுத்து கொல்லக்கூடத்தில் வசிக்கும் இந்து மதத்தை சார்ந்த மக்கள் பெண் வீட்டில் சம்மதம் வாங்கினர். திருமணம் கைகூட உதவியாக இருந்த இந்து மக்களின் முறைப்படியே திருமணம் செய்வதாக மணமக்கள் தெரிவித்தனர். இதன்படி திங்களன்று அனில்குமார் ஷேக் சோனி திருமணம் மேளதாளங்கள் முழங்க மாலை மாற்றி தாலி கட்டி திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தில் இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமியர்கள் என 3 மதத்தினரும் மணமக்களை வாழ்த்தினர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே பல ஆண்டுகளாக மூடப்பட்டிருக்கும் வெடிமருந்து குடோனில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அஞ்சகவுண்டன்பட்டி அருகே அம்மன் கெமிக்கல் நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அமோனியம் நைட்ரேட் வெடிமருந்து குடோன் ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் நிர்வாக காரணங்களால் ஆலை மூடப்பட்டது. இதனிடையே லெபனான் வெடி விபத்தின் தொடர்ச்சியாக சென்னையிலிருந்து அமோனியம் நைட்ரேட் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டதால் வெடிமருந்து குடோன் குறித்து அஞ்சகவுண்டன்பட்டி மக்கள் அச்சமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அரவக்குறிச்சி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் வெடிமருந்து குடோனில் ஆய்வு செய்தனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் உள்ள கொரோனா சிறப்பு சிகிச்சை மையம் நிரம்பியது. இடமில்லாததால் கொரோனா நோயாளிகள் தவித்து வருகிறார்கள்.
200 படுக்கைகள் கொண்ட சிறப்பு வார்டில் ஏற்கனவே 202 நோயாளிகள் உள்ளனர். மேலும் இந்த மருத்துவமனைக்கு வந்த 45 தொற்றாளர்கள் சீர்காழி மருத்துவமனையிலும் தனியார் கல்லூரி விடுதியிலும் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை தரப்பட்டு வருகிறது. அதே நேரம் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகரித்து வருவதால் இடவசதிக்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சென்னை கொளத்தூர் அருகே செல்போன் கடையில் திருட்டுச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அஸ்லாம் என்பவர் ஸ்ரீனிவாசா நகர் பகுதியில் செல்போன் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். வழக்கம் போல் அஸ்லாம் கடையை இரவு அடைத்து சென்ற நிலையில் காலை கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் மற்றும் லேப்டாப் கொள்ளையடிக்கப்பட்டன. சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் திருடர்களை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி அருகே மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் இளம்பெண் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் தனியார் மருத்துவமனை மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். கொட்டாரம் பகுதியைச் சேர்ந்த பவித்ரா என்பவர் பிரசவத்திற்காக அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு நேற்று பெண் குழந்தை பிறந்தது. குழந்தையை பெற்றெடுத்த அவருக்கு ஓரிரு நிமிடங்களில் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே பவித்ரா உயிரிழந்தார். இது தொடர்பாக மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஜான் பிரிட்டோ தனியார் மருத்துவமனையில் விசாரணை நடத்திவிட்டு வெளியேறினார். அப்போது அவரது வாகனத்தை மறித்த உறவினர்கள் மருத்துவமனையின் மீது கற்களை வீசி கண்ணாடிகளை உடைத்தனர். பின்னர் அங்கு வந்த டிஎஸ்பி பாஸ்கரன் உறவினர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் திரும்பப் பெறப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலியாக இ பாஸ் தயாரித்து வந்த கணினி மையம் மூடி சீல் வைக்கப்பட்டது. போலி இ பாஸ் மூலம் டிராவல்ஸ் உரிமையாளர்கள் ஆட்களை ஏற்றி வருவதாக மாவட்ட ஆட்சியர் கந்தசாமிக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து பெரியார் சிலை அருகில் செயல்பட்டு வந்த ரோஸ் கம்ப்யூட்டர்ஸ் என்கிற கடையில் இ பாஸ் தயாரிப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த மையத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இ பாஸ் உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரப்பிய விக்ரம் ராஜா என்பவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். போலி இ பாஸ் தயார் செய்து வந்த பரணி என்பவரின் டிராவல்ஸ் நிறுவனத்தில் இருந்த கணினிகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தார்கள். அமெரிக்காவில் படித்து வந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பெண் அவுரங்காபாத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தார். சுதிக்ஷா பட்டி என்னும் அந்த பெண் உயிரிழந்ததற்கு ஈவ் டீசிங் தான் காரணம் என அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தனது தாய்மாமாவுடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த அந்த பெண்ணை பின்தொடர்ந்து வந்த 2 இளைஞர்கள் ஈவ் டீசிங் செய்ததாகவும் அவர்களால் தான் விபத்து ஏற்பட்டது எனவும் சுதிக்ஷா பட்டியின் உறவினர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஈவ் டீசிங் செய்த இளைஞர்களை தேடி வருகின்றனர். சீனாவின் யான் நகரத்தில் பெய்த கனமழையால் 6 பேர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் காணாமல் போயுள்ளனர். சீனாவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் யான் நகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இங்கு கனமழையால் சாலைகள், விளைநிலங்கள் கடும் பாதிப்பிற்குள்ளாகி இருக்கின்றன. மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. 400 பேர் இதுவரை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மழையால் ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் 2 இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டனர். அவர்களில் ஒருவர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொருவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கார்பன் தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய வகை எக்ஸ் கோஸ்டட் பூட்ஸ்களை பிரபல அடிடாஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஓட்டப்பந்தய வீரர்களுக்காக வடிவமைக்கப்படும் பாணியில் கால்பந்து வீரர்களுக்காக இந்த புதிய வகை ஷூக்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. ஷூக்களின் அடிப்பகுதிகளில் கார்பன் இழைகளால் உருவாக்கப்பட்டுள்ளதால் வீரர்களால் எளிதாகவும் வேகமாகவும் ஓட முடியும் என்று அடிடாஸ் நிறுவனம் கூறியுள்ளது. சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த வகை ஷூக்களை ஐரோப்பிய யூனியன் கால்பந்து போட்டித் தொடரில் வீரர்கள் அணிந்து விளையாட உள்ளனர். பழம்பெரும் திரைப்பாடல் ஆசிரியரும் வெண்பா வேந்தர் என புகழப்படுபவருமான கவிஞர் பி.கே. முத்துசாமி காலமானார். நாமக்கல் மாவட்டம் ஆர் புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முத்துசாமி தேசப்பற்று பாடல்கள், தந்தை பெரியாரின் புரட்சி காப்பியம், அறிஞர் அண்ணா 60, கலைதேவி காப்பியம், புரட்சி தலைவியின் புரட்சி காப்பியம், அந்தாதி 1000 போன்ற நூல்களையும் கவிதைகளையும் படைத்துள்ளார். இவர் எழுதிய மண்ணுக்கு மரம் பாரமா, மாப்பிள்ளை வந்தான் மாப்பிள்ளை வந்தான் மாட்டு வண்டியிலே போன்ற பாடல்கள் மிக பிரபலமானவை. மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா. இவரது தமிழ் பணிகளை சிறப்பிக்கும் வகையில் 2015ஆம் ஆண்டு 5 லட்சம் ரூபாய் பரிசும்
மாதம் 5000 உதவித்தொகையையும் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா வழங்கினார். 100 வயதான முத்துசாமி முதுமை காரணமாக உயிரிழந்தார். புதுப்பட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அஞ்சலி செலுத்தியதை அடுத்து அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இன்னும் ஊர்களில் நடைபெற்ற சில முக்கியமான நிகழ்வுகளை செய்திகளாக பார்க்கலாம். மயிலாடுதுறையில் ஃபைபர் படகுக்கு தீ வைத்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தரங்கம்பாடி அருகே உள்ள புதுக்கோட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த சிலம்பரசன், செல்லச்செட்டி ஆகியோருக்கு சொந்தமான ஃபைபர் படகை கடற்கரையோரம் நிறுத்தி வைத்திருந்தனர். நேற்று காலையில் கடற்கரைக்கு வந்து பார்த்தபோது படகு மற்றும் அதிலிருந்த வலை உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் எரிந்து கிடந்தன. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மீனவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளர் VGK செந்தில்நாதன் நிவாரணமாக 10,000 ரூபாய் வழங்கினார். தென்காசி மாவட்டம் பண்புழியில் அறுவடைக்கு தயாரான வாழைகளை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையால் ஏராளமான வாழைகள் முறிந்து விழுந்தன. இதனிடையே காட்டுப்பன்றிகளும் விளைநிலங்களுக்குள் புகுந்து வாழை மரங்களை சாய்த்து தார்களை கடித்து சேதப்படுத்தியுள்ளன. இதனால் ஒரு தாள் செவ்வாழைக்கு 1000 ரூபாய் வரையிலும், கற்பூரவள்ளி 600 ரூபாய் வரையிலும் இழப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வர வேண்டி மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடி கிராமத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த கிராமத்தில் தருமையாதீனத்திற்கு சொந்தமான பழமை வாய்ந்த ஸ்ரீபுரையான் ஸ்ரீ நல்லநாயகி அம்மன் கோவில் உள்ளது. கொரோனா நோயிலிருந்து உலக மக்கள் விடுபட வேண்டியும், நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பூரண குணமடைய வேண்டியும் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் குடிநீர் தேவைக்காக பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. தடுப்பணையில் மலைக்கோயில் வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய்களை பதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஓரிரு மாதங்களில் இந்த பணிகள் நிறைவு பெறும் திட்டத்திற்காக 3,50,00,000 ரூபாயை கோவில் நிர்வாகமே வழங்கியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி வனச்சரகத்தில் உள்ள மலைவாழ் கிராம மக்கள் போக்குவரத்திற்கு வழியின்றி தவிக்கின்றனர். அவ்வப்போது வெள்ளம் பெருக்கெடுக்கும் ஆற்றை உயிரை பணயம் வைத்து இவர்கள் கடந்து செல்கின்றனர். தளிஞ்சி, மஞ்சம்பட்டி, மூங்கில் பள்ளம், கீழான வயல், தளிஞ்சி வயல் உள்ளிட்ட மலைவாழ் கிராமங்களில் 600 குடும்பங்கள் உள்ளன. இவர்கள் ஆண்டாண்டு காலமாய் பயன்படுத்தி வந்த சம்பாக்காடு பாதையை 2018ஆம் ஆண்டு கேரள அரசு அடைத்ததால் அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட்டாற்றை கடந்து சென்று கொண்டிருந்தனர். தற்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக கூட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மலைவாழ் மக்களுக்காக வழங்குவதற்காக வாகனத்தில் வந்த இலவச அரிசி கூட ஆற்றை கடக்க முடியாததால் சின்னாறு வனத்துறை சோதனை சாவடியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க. ஆற்றை தாண்ட முடியாமல் இருந்து இப்போ சம்பகாட்டு பாதை போகணுமெண்டா விட மாட்டாங்க. ரொம்ப கடுபடியாக இருக்கு. அதனால் எங்களுக்கு இது ஒரு பாலம் கட்டி கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி பண்ணோன்னா நல்லா இருக்குங்கய்யா. வேறு வழியே இல்லைங்க. அரிசி பருப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கய்யா. சீனி தேயிலை இதை இப்போ வாங்க கூட முடியுதா? சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு எங்கேயும் போக முடியாமல் பெரிய பாடாக இருக்குங்கய்யா. ஆற்றின் குறுக்கே கயிறு கட்டி அதனை பிடித்து கொண்டே பரிசலில் இவர்கள் பயணிக்கின்றனர். இருசக்கர வாகனங்களை கரையில் நிறுத்திவிட்டு சென்றால் திருடு போய் விடுவதால் அதனையும் பரிசலில் வைத்து எடுத்து செல்கின்றனர். நீரோட்டத்தை பொறுத்து சிறு குழந்தைகளை தோளில் கட்டிக்கொண்டும் பயணிக்கின்றனர். ஆற்றை கடந்து போகிறது ரொம்ப ரிஸ்க். நாங்கள் இங்கிட்ட தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறோம். அவங்க வீட்டில் அப்பா அம்மாலாம் இருக்குது. அப்பா அவங்களாம் பேசுவாங்க, காணா போனவங்கள இன்னும் காணான்ட்டு தான் பேச வேண்டியது இருக்கும். நாங்கள் வந்து இங்கிட்டு வெள்ளத்துக்கு இங்கிட்டு மாட்டிட்டோம். நீ அவங்களுக்கும் தெரியாது. கூட்டாறு பகுதியில் மேல்மட்ட பாலம் கட்ட வேண்டும் அல்லது கேரளா வனத்துறையிடம் பேச்சு நடத்தி சம்பாக்காடு பாதையை பயன்படுத்த அனுமதி பெற்றுத்தர வேண்டுமென இந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து செய்தியாளர் சக்திவேல். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆங்கில மருத்துவத்திற்கு இணையாக இயற்கை மருத்துவமும் கை கொடுத்து வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு முகாம்கள் மூலம் 800 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர்.
உலகையே ஆட்டி படைத்து வரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். ஆங்கில மருத்துவத்துக்கு இணையாக சித்தா, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் மூலம் ஏராளமானோர் கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் இயற்கை மருத்துவ சிகிச்சை முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை அரும்பாக்கத்திலிருந்து வந்துள்ள இயற்கை மருத்துவ பட்ட மேற்படிப்பு முடித்துள்ளவர்கள் 12 பேர் இங்கேயே தங்கியிருந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இங்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு காலை 6 மணிக்கு மஞ்சள் மற்றும் வேப்பிலை கலந்த நீரில் வாய் கொப்பளிக்க செய்யப்படுகிறது. 5 கிராம் அளவிலான வேப்பிலை உருண்டை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் மஞ்சள், சுக்கு, துளசி, மிளகு, அதிமதுரம் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுகிறது. தினமும் ஒரு வகையான முளைக்கட்டிய தானிய பயிர் வழங்கப்படுகிறது. காலை 7 மணியளவில் யோகா மற்றும் மூச்சு பயிற்சி அளிக்கப்படுகிறது. தீவிர நோய் உள்ளவர்களுக்கு ஆவி பிடித்தல், அக்குப்ரெஷர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மிகவும் சக்தி வாய்ந்த, மிகவும் சத்து வாய்ந்த இந்த முளைக்கட்டிய தானியங்களை இங்குள்ள மக்களுக்கு நாங்கள் அதிகாலை வேலையிலே கொடுக்குறோம். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு தானியத்தை வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்றத விட முளைக்கட்டி சாப்பிடும்போது அதில் வந்து 10லிருந்து 100 மடங்கு அதிகமான புரதச்சத்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதில் கிடைக்குது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து முளைக்கட்டி தானியங்கள் இருக்கும்பொழுது அது என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா பலப்படுத்துது. நிறைய நார்ச்சத்து வந்து முளைக்கட்டி தானியங்கள் இருக்கும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியே அனுப்புது. அக்குப்ரெஷர் மூலமாக நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதாக குறிப்பிடுகிறார் மருத்துவர் ஸ்ரீபிரியா. வேப்பிலை எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். அது ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி வைரல் எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணுறது இந்த வேப்பிலை இலையா இருக்கும். ஸோ இந்த வேப்பிலை இலையும் அவங்களுக்கு கொடுக்குறோம். அதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து யோகா பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க நிறைய வந்து ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லா ரிலீவ் பண்ணணும். நோயாளிகளுக்கு மனநல ஆலோசனை, சிரிப்பு தெரப்பி, கைத்தட்டுதல் சிகிச்சை ஆகியவையும் அளிக்கப்படுகின்றன. இதன் மூலம் 14 நாட்களில் குணமாகக்கூடிய நோயாளிகள் 8 முதல் 10 நாட்களில் பூரண நலமடைந்து வீடு திரும்புவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுவரை 800 பேர் வரை குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவில் நடைபெறும் துணை அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார். அமெரிக்காவில் நவம்பர் 3ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் துணை அதிபரும் தேர்வு செய்யப்பட உள்ளார். குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் பதவிக்கு தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்பும், துணை அதிபர் பதவிக்கு தற்போதைய துணை அதிபர் மைக் பென்ஸும் போட்டியிடுகிறார்கள். ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் பதவிக்கு முன்னாள் துணை அதிபர் ஜோ பிடன் போட்டியிட உள்ளார். இந்த நிலையில் துணை அதிபர் பதவிக்கு கலிபோர்னியாவை சேர்ந்த செனட் உறுப்பினர் கமலா ஹாரிஸ் போட்டியிடுவார் என்று ஜோ பிடன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், அச்சமில்லாத போராளியாகவும் நாட்டின் தலைசிறந்த அரசு ஊழியராகவும் கமலா ஹாரிஸ் இருப்பதாக தெரிவித்துள்ளார். துணை அதிபர் தேர்தலில் போட்டியிடுவது பெருமை அளிப்பதாக கமலா ஹாரிஸ் தெரிவித்திருக்கிறார். அவரது பெற்றோர் அமெரிக்காவுக்கு குடியேறியவர்கள், தந்தை ஜமாக்காவையும் தாய் இந்தியாவையும் சேர்ந்தவர்கள். மேலும் கலிபோர்னியாவின் அரசு தலைமை வழக்கறிஞராக தேர்வு செய்யப்பட்ட முதல் கருப்பின பெண் மற்றும் செனட் சபைக்கு தேர்வு செய்யப்பட்ட தெற்காசிய பாரம்பரியத்தை சேர்ந்த முதலாவது பெண் என்ற பெருமைகளை ஹாரிஸ் பெற்றுள்ளார். துணை அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கமலாவுக்கு அடுத்த 2024ஆம் ஆண்டு தேர்தலில் அதிபர் பதவிக்கு போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீன எல்லை விவகாரத்தை இந்தியா சிறப்பாக கையாண்டதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 குழுமம் மற்றும் பிபிள்சே நடத்திய ஆய்வில் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நமக்கு எந்தெந்த அண்டை நாடுகள் சாதகமாக இருக்கின்றன என்ற கேள்விக்கு பூட்டான் நமக்கு மிகவும் சாதகமாக செயல்படுவதாக 29% பேர் வாக்களித்துள்ளனர். அதே நேரத்தில் வங்கதேசம் மிகவும் சாதகமாக செயல்படுவதாக 21% பேர் கூறியுள்ள நிலையில் 16% பேர் பாகிஸ்தான் சாதகமாக செயல்படுவதாக தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் இந்தியாவுக்கு சாதகமாகவே செயல்படாத நாடு எது என்ற கேள்விக்கு 32% பேர் பாகிஸ்தானையும் 30% பேர் சீனாவையும் தேர்வு செய்துள்ளனர். கொரோனா பாதிப்பை இந்தியா சிறப்பாக கையாண்டுள்ளதா என்ற கேள்விக்கு 42% பேர் சிறப்பு என்றும் 25% பேர் மிகச் சிறப்பு என்றும் பதிலளித்துள்ளனர். 12% பேர் மிக மோசம் என கூறியுள்ளனர். கொரோனா தொற்றை பொது நோயாக சீனா மாற்றிவிட்டதா என்ற கேள்விக்கு
79% பேர் ஆம் என பதிலளித்துள்ளனர். அதில் உலகளாவிய நோயாக சீனா மாற்றிவிட்டதாக 42% பேரும், சீனா நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும் என 37% பேரும் தெரிவித்துள்ளனர். ஆனால் கொரோனா தொற்றால் சீனாவே பாதிக்கப்பட்டதாக 21% பேர் கூறியுள்ளனர். எல்லை பிரச்சினைக்கு சீனாவே காரணமா என்ற கேள்விக்கு 82% பேர் ஆம் என கூறியுள்ளனர். கொரோனா தொற்று பரப்பியதை திசை திருப்பும் வகையில் சீனா செயல்பட்டதாக 48% பேரும், எல்லையில் அவர்கள் மோதலை தவிர்த்திருக்கலாம் என 34% பேரும் வாக்களித்துள்ளனர். கொரோனா மற்றும் எல்லை மோதலால் வர்த்தகத்தில் சீனாவை சார்ந்திருப்பதை தவிர்க்க வேண்டும் என 77% பேர் தெரிவித்துள்ளனர். அதில் 39% பேர் கடுமையாக தவிர்க்க வேண்டும் என்றும் ஒரு சில விதிவிலக்குகளை வழங்கலாம் என 38% பேரும் தெரிவித்துள்ளனர். எல்லை பிரச்சினையை தொடர்ந்து சீன செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்தது போதுமா என்ற கேள்விக்கு ஆம், இது கடுமையான எச்சரிக்கை என 68% பேர் வாக்களித்துள்ளனர். ஆனால் இது போதுமான எச்சரிக்கை இல்லை என 21% பேர் தெரிவித்துள்ளனர். கொரோனா மற்றும் எல்லை பிரச்சினை இருக்கும் நிலையில் இந்தியாவில் சீனா முதலீடு செய்ய தடை விதிக்க வேண்டும் என 34% பேரும், முதலீட்டை குறைக்க வேண்டும் என 21% பேரும் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் சீனாவின் வணிக முதலீடுகள் பாதிக்கப்படக்கூடாது என 16% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். சீனாவுக்கு எதிராக நீங்கள் எந்தவிதமான போராட்டத்தை தனிப்பட்ட முறையில் மேற்கொள்வீர்கள் என்ற கேள்விக்கு சீன பொருட்களை வாங்க மாட்டோம் என 51% பேரும், சீன செயலிகள் மற்றும் கருவிகளை பயன்படுத்த மாட்டோம் என 29% பேரும் கூறியுள்ளனர். அமெரிக்கா, சீனா இடையே பனிப்போர் நிலவி வரும் நிலையில் இந்தியா யாருடன் இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படலாம் என 44% பேரும், நடுநிலையுடன் இருக்க வேண்டும் என 31% பேரும் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து மீண்ட பிறகு சீனா மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறி பிற நாடுகளின் பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என 34% பேரும், இந்திய பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என 28% பேரும் வாக்களித்துள்ளனர். அப்படி இருக்காது என 20% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று மற்றும் எல்லை பிரச்சினை என 2 போர்களை இந்தியா கையாண்டு வரும் நிலையில் நாட்டின் தலைமை மீது நம்பிக்கை உள்ளதா என்ற கேள்விக்கு 84% பேர் ஆம் என்றும் 16% பேர் இல்லை என்றும் கூறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.